ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகு எஸ்டர்டே ஈவினிங்லேருந்து ஆரம்பிக்குது. எஸ்டர்டே ஈவினிங் வண்டியில தான் காலேஜ் போயிட்டு வந்தேன். மழையில் சரியான மழையில் நனைஞ்சிட்டே வந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ஒரு 7:30 8 மணிக்கெலாம் உட்காந்தோம். வீட்டில் அழகாக சூப்பரான ஒரு சப்பாத்தியும் முட்டை கிரேவியும் பண்ணி வச்சுருந்தாங்க. அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து எக் ஒயிட் மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு எல்லோவை வந்து பசங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ 2 சப்பாத்தியும் எக் கிரேவியும் தான் நேற்று எங்கள் வீட்டில் டின்னர். அப்புறம் இன்றைக்கி இன்னையிலேருந்து லீவு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமே படுத்துட்டோம். மார்னிங் காலையில் எந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு வேலை வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணி தான் குடித்தேன். இப்போ ரெகுலராக மார்னிங் எந்திரிச்ச உடனே காஃபி குடிக்காமல் சுடுதண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். லூக் வார்ம் வாட்டர்னு சொல்லுவாங்களே, வெதுவெதுப்பான சூடான தண்ணி குடிச்சிங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நேராக காஃபி கூட குடிக்காமல் பத்மாவுக்கு போயிட்டு காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ காய்கறி ரேட்டு எக்கச்சக்கமாக ஏறி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் வந்துட்டுருக்கு இல்லையா? ஸோ பொங்கலுக்கு எப்போதுமே ரேட் ஏறும். போய் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் காஃபி ரெடியாக போட்டு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி நம்ம பழைய ஷாப்பிங் வீடியோவில் பார்த்தா என்னுடைய புது கப்பை வந்து நான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ இன்னிலேருந்து இந்த கப்பில் தான் காஃபி குடிக்க போகிறேன். பார்ப்போம், அதுவும் குடிப்பேன், டம்ளரும் குடிப்பேன். பட் ஆனால் இந்த காஃபி மக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு காய்கறியை நான் அப்படியே பிரித்து வச்சுட்டேன். ஸோ கொட்டி எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளி தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன்னா ஒய்ஃப் எடுத்து உள்ளே ஸ்டோர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நீட்டாக அதெல்லாம் பிரித்து வச்சுட்டு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்க. உப்புமா பண்ணலாமான்னு கேட்டாங்க. ஸோ அதனால் ரவா உப்புமா தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ மற்ற வீடியோஸை அடுத்த விலாகில் பார்க்கலாம்.